ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, உனக்கான புதையலை உன் கைகளில் சேர்ப்பிப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டில் ஒன்றை தொட்டவோ வாழ்க்கை இப்போது நிச்சயமாக மாறத்தான் போகுது. இனிமேலாவது அது இதுன்னு மற்றவங்க விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல், மற்றவங்க வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்காமல், உன் வாழ்க்கையிலையும் உனக்கான விஷயங்கள்லையும் அதிகம் கவனம் செலுத்து. உனக்கு இருக்கிறது 24 மணி நேரம்னா, இதில் நீ உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் யோசித்ததையும் பேசியதையும் விட, மற்றவங்க பேரை சொன்னதும், மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் ஆலோசனை செய்ததும், அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பேசினதும் தான் இதுவரைக்கும் அதிகமாக இருந்திருக்கு. இனிமேலாவது உன்னுடைய விஷயங்களில் கவனம் செலுத்து. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நீ பொறுமையாக இருந்ததற்கான பலனையும் பரிசையும் உனக்கு புதையனாக கொடுக்க வந்திருக்கேன். யார் உதவி செஞ்சால் உன் வாழ்க்கை மாறும்னு நினச்சியோ, அந்த உதவியை அவர்கள் ரூபத்தில் வந்து நானே செஞ்சு முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், இப்போதைக்கு மற்றவர்கள் கையை எதிர்பார்த்து யாராவது உதவி செய்வாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் நிலைமையை மாற்றி அமைச்சு நீ மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படியும், 4 பேருக்கு நல்லது செய்யும்படியும், பதவியையும் பரிசையும் வாய்ப்பையும் வசதிகளையும் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். அந்த அளவுக்கு உன் நிலைமை உயரத்தான் போகுது. இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் தொலைச்சதுமே கூட மறுபடியும் உன் கைகளில் வந்து சேரும். நீ இழந்த ஆரோக்கியமும், நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும், உறவுகளும் பொருட்களும் கூட மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ தொலைச்சதுல இருந்தே உனக்கானது உனக்கு கிடைக்க போகுது. இனிமே நீ எப்போது மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழக்கூடிய வகையில் இந்த கருப்பசாமி உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எதிரிகள் கூட நிராகரிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய தகுதிகளையும் திறமைகளையும் நீ வளர்த்துக்க போகிற. எல்லா வகையிலும் நான் உன்னை தயார்படுத்தி தலை சிறந்த ஆளாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் என்னுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும். நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழும்படி இந்த கருப்பசாமி உனக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். இனிமே உன்கிட்ட இருந்து வாழ்க்கையை பற்றிய வெறுப்பான சலிப்பான வார்த்தைகள் எதுவுமே வரக்கூடாது. நான் நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாராலும் ஜெயிக்க முடியாது. சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்து நீ தோத்துட்டன்ற நிலைமை வந்தாலும் நீ துணிவோட தைரியமாக இந்த புதையல்ங்கிறது ஒரு ஆரம்பம்தான். இனிமேதான் உன் வாழ்க்கையில இன்னும் பெரும் புதையலையும் பொக்கிஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க தயாராயிருக்கேன். உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லார் மேலேயும் நீ கோபப்படுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு. உன் வார்த்தைகள்லையும் செயலிலும் எவ்வளவு உண்மையும் நேர்மையும் இருக்குதுங்கிறத மற்றவங்க கவனிக்கலைனாலும் இந்த கருப்பசாமி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏமாற்றங்களையும் ஏமாற்றியவர்களையும் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவது எனக்கு புரிகிறது என் செல்லமே. உண்மையா இருக்கிறவனுக்கு தான் இப்படி சட்டுன்னு கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் மனசுல உள்ளதை பேசுவாங்களே தவிர, பொய்யா நடிக்கிறவங்களுக்கும் பொய்யா சிரிச்சு பேசி வாழ்றவங்களுக்கும் சட்டுன்னு கோபம் வராது. எல்லாத்தையும் பொறுத்து அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, எல்லாம் சந்தோஷம். ஆனால் இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு எப்போதுமே எல்லார்கிட்டையும் பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சினா இன்னும் மென்மேலும் உனக்கு மேன்மை வந்து சேரும் என் தங்கமே. உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கெல்லாம் அமைதியாக உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். உன் பின்னால் உன்னை காக்கும் கடவுளாகிய இந்த குலசாமி கருப்பசாமி நான் இருக்கேன்றது தெரியாமல் பல பேர் உனக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சு உன்னை கண்ணீர் சிந்த வச்சவங்களுக்கெல்லாம் இப்போது அவர்கள் அழுகும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன். உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான்
நீ அழுகும்படியும் கண்ணீர் சிந்தும்படியும் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய இந்த நிலைமையிலிருந்து உன்னை உயர்த்தி இன்னும் உன் வாழ்க்கைக்கு பதிலையும் செழுமையையும் வாய்ப்பையும் வலுப்பையையும் கொடுக்க போறேன். இனிமே நான் உன் கூடவே தான் இருக்கிறேங்கிறதை நீ உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் விதத்துல நல்ல பல விஷயங்களை நடத்துவேன். உன்னுடைய தேவைகள் சிறிதாக இருந்தாலும், நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், நான் உனக்கு எல்லாத்தையுமே பெருசாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ எதுக்காகவும் பயப்படாம என்ன நடந்தாலும் அதை தைரியத்தோடு ஏற்றுக்க பழகு. உன்னை உயர்த்தி பிடிக்கும் இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையை உயர்த்தி அமைப்பேன் என் செல்லமே. நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான புதையலை இப்போதே நான் உன் கைகளில் சேர்த்து விடுகிறேன் என் செல்லமே.